இந்த நாளில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில் எழுந்து இன்னைக்கு ஆண்டவர் ஆராதித்தீங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்து கர்த்தரை துதித்தீங்களா? இல்லை காலையில் எழுந்து தேவாதி தேவனை பார்த்து, ஏசப்பா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்களா? இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்தோன்னே பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃபோன் தான். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம், முதலாவது என் பிள்ளை என்னை தேடட்டும், அவள் என் குரலை கேட்கணும், நான் அவள் குரலை கேட்கணும்னு சொல்லி அவர் ஆவலாய் காத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் வேலை, தூங்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குட்டு பெட்டை விட்டு எந்திரிச்சுக்க தன் கடமைகளை நம்ம செய்து முடித்து கடைசியில் ஒரு முட்டிக்கால் போட்டு என் கூட நீங்கள் வாங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம கடந்து போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு வேண்டாம். இன்றைக்கி ஜீவனை கொடுத்து, இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுத்து, இன்றைக்கி ஆண்டு அழகாக நேர்த்தியாக நம்மளை நடத்துகிறாரு அப்படின்னா அவரோட கிருபை இல்லைனா இல்லையே. இன்றைக்கி அவர் நம்ம நடத்தி வந்துட்டுருக்கிறாரு. இன்றைக்கி அவரை பார்க்காம இன்றைக்கி நம்ம உலக காரியத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் உங்களை நீங்கள் தாழ்த்தி, ஏசப்பா நான் செய்வது தப்பு தான், நான் இனி எழுந்த உடனே உங்களை நான் முகமுகமாக நான் பார்ப்பேன்னு சொல்லி இன்றைக்கி இந்த வேலையில் நம்ம தீர்மானம் எடுக்கலாமா?